Daily. Taste the Daily. திவ்யா, உன் மார்க் ஷீட்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன்க்கா. ஓகே. உன்னோட குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்க சொன்னேனே, எடுத்துக்கிட்டியா? அதையும் எடுத்துக்கிட்டேன்க்கா. சரி, ஓகே. அந்த பேப்பர்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சாதான் அவங்களுக்கு நீ எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தெரிய வரும். நம்ம கையில இருக்கிற முக்கியமான எவிடன்ஸே அதான். எல்லாம் எடுத்துக்கிட்டேன்க்கா. ஆனா மனசுதான் வருத்தமா இருக்கு. ஏன் திவ்யா? அந்த மினிஸ்டர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாராக்கா? மினிஸ்டர்லாம் நம்மள மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களேக்கா. ஏ திவ்யா, எல்லா மினிஸ்டரும் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை மொத்தமா அப்படி தப்பா நினைச்சிட வேண்டாமே. இங்க கொஞ்சம் நல்லது செய்யறவங்களும் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது நம்ம நாடு இன்னும் நல்லபடியா இருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ கேட்டு குட்டிச்சேரா போயிருக்கும். திவ்யா, விக்ரம் சார் மாதிரி நல்லவங்கலாம் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். எதுக்காகவும் கோவப்பட வேண்டாம். காமர் போதும். பிரச்சனை என்ன சொல்லு, உடனே நான் வரேன். ஓகே? சரி, ஓகேங்க. ஓகே சார், போயிட்டு சரி, போலாம். நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் எங்க வீட்டு பொண்ணா நான் துபாய்க்கு அனுப்ப போறேன், அதனால அவளை விட்டுருங்கன்னு சொல்ல போறேன். அவங்க கொடுத்த காசை அவங்க கிட்டே தூக்கி எறிஞ்சிடணும். எங்க வீட்டு பொண்ணு என்ன செய்யணுங்கிறதுக்கு அவங்க யாரு? அவங்க யாருங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் டியூட்டிக்கு போல இருக்கே. அந்த ஆளு ஏற்கனவே அடிக்கிறதுக்கு துரத்தணும்னாச்சே. இப்ப போனோம், நிச்சயமா அடிச்சிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சே போவோம். அப்பாடா, அவன் போயிட்டான். இனி அவன் நம்ம பாத்துக்குவோம். டைம் ஆச்சு. சரி, வா போலாம். ஏய் இரு, என்ன இப்படி என்ன வடிஞ்ச முகத்தோட இருக்க? ஒரு இடத்துக்கு போறோம், கொஞ்சம் மெரிட்டா போக வேணாமா? எனக்கு அதை பத்தின எண்ணமே இல்லக்கா. நான் கண்ணாடி எல்லாம் பாக்குறது இல்ல. இங்க பாரு, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே, மனசுல என்ன கவலை இருந்தாலுமே நாம நீட்டா இருக்கணும். புரிஞ்சுதா? கொஞ்சம் மெதுவாக்கா. பாரு, இப்ப எப்படி இருக்கு பாரு ஃபேஸ். ஐயோ, நான் போனை மறந்துட்டேன். இருப்ப எடுத்துட்டு வரேன். போலாமா? இனியா மேடம், என்ன மூர்த்தி? மேடம், நான் எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. இப்ப குடிச்சிட்டு கூட வரல. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கிருந்து நேரா வரேன். சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் புரியுது மேடம். நீங்க எங்க குடும்பம் கஷ்டப்படுறதுனால உதவி செய்யறதுக்கு தான் இதெல்லாம் பண்றீங்க. ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு உதவியா இருக்காது. அவ படிச்சு நீங்க ஆசைப்படுற மாதிரி கலெக்டர் ஆகி அதுக்கப்புறம் அவ சம்பாதிச்சு எங்களை காப்பாத்தணும். அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள எனக்கு கடன் கொடுத்தவன் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு கதவை பூட்டிட்டு போயிடுவான் மேடம். அதுக்கப்புறம் நானும் என் பொண்டாட்டியும் நடுத்தருவுல தான் நிக்கணும். அதனால கொக்கு தலையில வெண்ணெய வச்சு அது வலிஞ்சு கண்ணை மறைச்சு கொக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு பணம். வட்டியும் கட்டணும், அசலும் கட்டணும். அதனால எங்க இஷ்டத்துக்கு நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம். எங்களை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும்?
மேடம், திவ்யாவுக்கு துபாய்க்கு வேலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவளை அனுப்புறதுக்கும் முடிவு பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க மேடம். நான் தான் அவ என்ன பணம் சம்பாதிப்பாளோ அந்த பணத்தை கொடுத்துடுறேன்னு சொல்லிருக்கேன்ல. அட்வான்ஸாவும் நான் பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு வேலை கீழன்னு மறுபடியும் சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க? மேடம், இது துபாய் வேலை மேடம். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். எப்படியும் மாசம் ஒரு 10,000 5,000 கொடுப்பீங்க. 1 லட்சம் ரூபா உங்களால கொடுக்க முடியுமா? அதனாலதான் உங்களை பார்த்துட்டு தனிமையா சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இல்ல மூர்த்தி, உங்களுக்கு அவளுக்கு நடந்த அநீதி என்னங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ மனசுல இருக்கிற வலி என்னன்னு தெரியலையா? அவளோட +2 மார்க்குங்கிறது அவளோட 1 வருஷ உழைப்பு. எத்தனை ராத்திரி அவ தூங்காம படிச்சிருப்பா, எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பா அந்த மார்க்குக்காக. அவளோட மார்க்க யாரோ மோசடி பண்ணிருக்காங்க. அத பத்தின அக்கறையே இல்லாம துபாய்க்கு அனுப்புற, சவுதிக்கு அனுப்புறன்னு வந்து நிக்கிறீங்க. மேடம், கடவுள் ஒரு கதவை அடைச்சாருன்னா இன்னொரு கதவை திறந்து விடுவாரு. மார்க் போயிருச்சுன்னு நீங்க கவலைப்படுறீங்க. இல்லங்க, இப்ப பாருங்க, துபாய் போறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு மேடம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னா சும்மாவா மேடம்? மூர்த்தி, நீங்க சொல்றது எல்லாமே கதை. +2 படிச்ச பொண்ணுக்கெல்லாம் துபாயில 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எல்லாம் தர மாட்டாங்க. நீங்க பொய் சொல்றீங்க, இல்லனா உங்களை யாரோ ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நம்பி திவ்யாவை அனுப்ப முடியாது மூர்த்தி. இல்ல மேடம், அதெல்லாம் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? எனக்கு வேண்டப்பட்டவர் தான் இந்த ஏற்பாடே பண்ணிருக்காரு. அவர் அப்படிலாம் ஏமாத்த மாட்டார் மேடம். தயவு செஞ்சு திவ்யாவை அனுப்பிச்சிருங்க மேடம். மூர்த்தி, எல்லாருக்கும் படிப்பு வராது. சில பிள்ளைங்களுக்கு தான் அது ரொம்ப நல்லா வரும். அவ ஒவ்வொரு பாடத்தையும் எவ்ளோ ஈஸியா படிப்பா தெரியுமா? அதனால்தான் அவ IAS படிக்கணும்னு சொன்னப்போ அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவ வேலைக்கு போறது கட்டாயம் நீங்க சொன்னப்ப, சரி அந்த பணத்தை கொடுத்துருவோன்னு கூட நானும் விக்ரமும் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமும் நீங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்களே. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல மூர்த்தி. மேடம், எங்க குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் மேடம். நீங்க அவ துபாய் அனுப்புறதை தடுத்தீங்கன்னா நானும் என் பொண்டாட்டியும் சாகுறதை தவிர வேற வழி இல்ல மேடம். ஆ? தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க மேடம். நான் வரேன். ஏ, அம்மா திவ்யா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஆ மேடம், இத வாங்கிக்கோங்க. இது நீங்க கொடுத்த பணம். இனிமே இது தேவைப்படாது. இனி எங்க வீட்டு பொண்ணே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறா. அப்புறம் எங்களுக்கு எதுக்கு இந்த பணம்? நீங்களே வச்சுக்கோங்க. மேடம், வேணாங்க்கா. இந்தாங்க புடிங்க. வாங்கிக்கோங்க மேடம். வர மேடம். திவ்யா, சீக்கிரம் வந்துரு. $15,000 பிச்சை காசு, அத கொடுத்து எங்க வீட்டு பொண்ணைய லாக் பண்ண பாக்குறியா? அவ தங்க முட்டை போடுற வாத்து, அவளை சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன். என்னக்கா, என் மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? திவ்யா, உன் மாமா ஏதோ பொய் சொல்றாருன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் விக்ரம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். சரிக்கா. இப்ப நம்ம போய் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்துருவோம். சரிக்கா. எதுக்காகவும் நாம இதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். வா போவோம். சார், விக்ரம் சார் எப்ப சார் வருவாரு? இது வந்துருவார் சார். சார், நான் 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ரொம்பவே பயந்துட்டாங்க சார். வந்துருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இதோ வந்துட்டார் சார், வந்துட்டார். சார் சார் வணக்கம்.
சார் என்னாச்சு சுபாஷ்? அந்த மாயாவை நம்ம ஃபாலோ பண்ண அனுப்பியிருந்த டீம் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் வர சொன்னேன். சொல்லுங்க சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா? சார் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம். சார் அவங்களே உயிர் பொழைச்சா போதுன்னு ஓடி வந்திருக்காங்க சார். வாட்? உயிர் பொழைச்சா? என்னையா சொல்ற சுபாஷ்? வாட்? ஆமா சார். சார் என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. சார் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த மாய வீட்டு பக்கத்துல அயன் கடைய போட்டு கண்காணிச்சிட்டு இருந்தா சார். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, மை காட், அப்படியே பண்ணாவ? சார் நீங்க மாய பத்தி சொல்லும் போது அவ சந்தர்ப்ப சூழ்நிலையால 2 கொலை பண்ணவன்னு நினைச்சேன் சார். ஆனா அவ வெறி பிடிச்ச மிருகமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். யா, அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போனாலா இல்லையா? சார் அதெல்லாம் நின்னு பார்க்க முடியல சார். நான் பயத்துல ஓடி வந்துட்டேன். சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தெரு ஓரத்துல ஒரு சின்ன வண்டியில நீங்க இருந்ததுனால தான் அவ ஈஸியா காரை வச்சு காலி பண்ணியிருக்கா. ஒரு பெட்டர் வாண்டேஜ் பாயிண்ட்ல இருக்க ஏற்பாடு பண்ணலாம். அங்கிருந்து வாட்ச் பண்ணி சொல்லுங்க. ஓகே? இல்ல சார், நான் இனிமே இந்த வேலையை பண்றதா இல்ல சார். உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் தான் சார் வந்தேன். என்ன சார், நீங்க மெடல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சுபாஷ் சொன்னாரு. நீங்களே பாதியில விட்டு போறேங்கிறீங்க. சார் அதெல்லாம் இளம் வயசு சார். உடம்புல திம்பு இருந்த காலகட்டம். ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்கு சார். என் வைஃபுக்கு இப்பதான் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும். இந்த மாதிரி வேலை பண்ணி என் பொண்டாட்டிக்கு நான் இல்லைன்னு ஆயிடக்கூடாதுல்ல சார். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சார் நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். நீங்க முடியாதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். வெறும் தகவல் சேகரிக்கிற வேலையா இருந்தா செய்யலாம் சார். வாழ்வா சாவான்ற விஷயமா இருக்கே சார். டிபார்ட்மெண்ட் சொல்லி நான் வேலை பார்த்தா கூட பரவாயில்ல. என் உயிர் போனா என் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுப்பாங்க. இது தனிப்பட்ட முறையில பண்றது இல்ல சார். எதுவும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். என்ன மன்னிச்சிருங்க சார். சரி சார், வீரசங்க சாருக்கு மட்டும் தானே பிரச்சனை? உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கண்டினியூ பண்ணலாம்ல? சாருடைய இடத்த எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்க 2 பேரும் ப்ரொசீட் பண்ணலாம்ல? என்ன யோசிக்கிறீங்க சார்? இன்னைக்கு வீரசிங்கத்துக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? வீரசிங்கம் சொன்னபடி பார்த்தா அந்த மாயா மனுஷியாவே தெரியல சார். ஏதோ பிசாசு போல நடந்திருக்கா. நாளைக்கு அதே மாதிரி எங்களையும் கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? சார் நீங்கெல்லாம் எவ்வளவு துணிச்சலானவங்க. நீங்களே இப்படி பேசலாமா? சார் துணிச்சல் எல்லாம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாத வரைக்கும் தான் சார். வீரசிங்கம் சொல்ற மாதிரியே தான் ஃபேமிலியில எங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு சார். இந்த மாயா விஷயத்துல எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது சார். நாங்களும் ரிலீவ் ஆகிக்கிறோம். ஒரு பெரிய கிரிமினலை உங்க சப்போர்ட்டோட பிடிச்சிடலான்னு நினைச்சோம். சரி, ஓகே சார், நீங்க கிளம்புங்க. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. அப்புறம் சந்திப்போம். வரோம் சார். ஓகே, வரோம் சார். தேங்க்ஸ். என்ன சுபாஷ், பிளான் இப்படி சொதப்பிருச்சு சார்? அந்த மாயாவை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே சார். அவ தான் வெறித்தனமா ஏதாவது செய்வாள சார். இவங்க அதை எதிர்பார்க்கல, அதான் பயந்துட்டாங்க. பட் அவளை கண்காணிக்கிறதுக்கு அன்அஃபிஷியலா நாம போட்ட ஆளை அவ கரெக்டா கண்டுபிடிச்சு அவரை கொல்லவும் முயற்சி பண்ணியிருக்கா. ஸோ இவரு கண்காணிக்கிற விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? சார் அதான் சார் எனக்கு உண்மையே புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா. நம்மளை சுத்தி இருக்கிற நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கருப்பு ஆடு நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல கவனிச்சு அவளுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருப்பு ஆடை நம்ம பிடிச்சே ஆகணும். எஸ் சார், யூ ஆர் ரைட். இது யாரு? அக்கா, சட்டசபைன்னு சொல்லுவாங்களே, அங்கேயா நம்ம போய் மினிஸ்டர் பார்க்க போறோம்? இல்ல திவ்யா, ஒவ்வொரு மினிஸ்டருக்குமே அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ் இருக்கும். அங்கதான் போய் பார்க்க போறோம். அக்கா, நான் மினிஸ்டர்லாம் சினிமால தான்க்கா பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல. அங்க போய் தான் நம்ம பார்க்க போறோமா? மினிஸ்டர்ஸும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே திவ்யா. நம்மளுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இருக்கிறவங்க தான். அவங்கள நாம எப்ப வேணாலும் பார்க்க முடியும்.
Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.